வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தெலுங்கு படம் ஹனுமன். இந்த படம் ஜனவரி 12 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தேஜா சஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி, வினய், வெண்ணிலா கிஷோர் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பிரசாந்த் வர்மா. இந்த படத்தோட கதை, ஹனுமன் பிறந்த அந்தனந்தரின்ற ஊர்ல சின்ன சின்ன திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற ஹனுமந்துவுக்கு ஒரு மாணிக்கக்கல் கிடைக்குது. அதன் மூலமா ஹனுமனோட பவர்ஸும் கிடைக்குது. அதை வச்சு அவர் ஊர் மக்களுக்கு நல்லதும் பண்றாப்புல. அப்போ சின்ன வயசுல இருந்து சூப்பர் ஹீரோ ஆகணுன்ற வெறியோட இருக்கிற மைக்கிளுக்கு ஹனுமந்துவை பத்தி தெரிய வந்து அவரை தேடி மைக்கிள் அந்த ஊருக்கே வந்துறாப்புல. இப்போ ஹனுமந்துவுக்கு சூப்பர் பவர் எப்படி கிடைச்சதுன்றத மைக்கிள் எப்படி தெரிஞ்சுக்கிறாரு, மைக்கிள்னால ஹனுமந்துவுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை ஹனுமந்து ஹனுமனோட உதவியோட எப்படி சமாளிக்கிறாரு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தோட ஒரு ஓவர் ரேட்டட் ஃபிலிம்னா அது இந்த ஹனுமன் தான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ செம்மையா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை 2-3 லாங்குவேஜில் டப் பண்ணிலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. அப்படி இருந்து எனக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு தோணலை. ஓடிடியில் வந்த பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் உண்மையிலே இந்த படம் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, படத்தினால அந்த ஹைப்பு கிரியேட் ஆகல, படத்துக்காக அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்றது. இது பியூர்லி ஒரு ஃபேண்டசி படம். கண்டிப்பாக குழந்தைங்க இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்கள படத்துக்கு கூட்டு போகிற நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமானா, படமாக பார்க்க ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதுவே இன்னும் சிலருக்கு படம் ரொம்ப சைல்டிஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது கூடவே ஒரு மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற படமாகவும் தெரியும். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. இந்த படம் ரொம்ப சைல்டிஷாக ஃபீல் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த கதை, அந்த கதைக்கெல்லாம் அந்த சூப்பர் பவர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கார்ட்டூன் சீரிஸ் பார்க்குற ஃபீல் தான் கிடைக்குது. முக்கியமாக எனக்கு சோட்டா பீம் சீரிஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அங்கே தோலக்பூர், இங்கே அந்தனந்திரி, அங்கே சோட்டா பீம், இங்கே ஹனுமந்து, அங்கே லட்டு, இங்கே மாணிக்கக்கல், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அந்த ஊரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, புதுசாக வர இன்னொரு பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஹீரோ சூப்பர் பவரை யூஸ் பண்ணி சமாளிக்கிறது, இது எல்லாமே சேம் தான். ஈவன் அந்த கதை நடக்கக்கூடிய ஊர் கூட சிமிலராக தான் இருக்கும். மலை உச்சியில் இருக்கிற பெருசாக டெவலப் ஆகாத ஒரு ஊர். ஆனால் அங்கே எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கும். பஸ்ஸு காமிப்பாங்க, ட்ரெயின் காமிப்பாங்க, ஏன் போட் சர்வீஸ் கூட இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த லேண்ட்ஸ்கேப் ஸ்ட்ரக்சரோட இன்ஸ்பிரேஷனே தோலக்பூராக தான் இருந்திருக்கணும். குழந்தைங்களுக்கான படம் அப்படி தான் இருக்கும்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்காக ஒரு படம் எடுக்கும்போது அது அவங்களுக்கு நாலேஜபிளாக தான் இருக்கணுமே தவிர்த்து அவங்கள நம்மளோட பேட்டர்னுக்கு டியூன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. குறிப்பாக சூப்பர் ஹீரோ படம்னா ஒன்று சயின்டிஃபிக்காக இருக்கணும், இல்லை பியூர்லி ஃபேண்டஸியாக இருக்கணும். முக்கியமாக அதில் எந்த வித திணிப்பும் இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம கந்தன் கருணையில் ஆரம்பித்து அம்மன், பாளையத்தம்மன், பொட்டம்மன் பல சாமி படங்கள் பார்த்துருப்போம். அந்த படங்களை இப்போ பார்க்கும்போது கூட நல்லா தான் இருக்கும். அந்த படங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு மத சாயமும் பூசின மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு சாமி படம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதுவே இப்போ வரக்கூடிய படங்கள் அது சாமி படமாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மத சாயம் பூசின மாதிரி தான் இருக்குது. அதை குழந்தைகளுக்கான படமாகவும் பிராண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, அந்த படங்களை ஜஸ்ட் படமாக பார்த்து ரசிச்சுட்டு வந்துடணும். லேட்டராக அவங்களுக்கான பாடத்தை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கொடுத்துடணும். என்னதான் கண்டென்ட் வைஸ் எனக்கு இந்த படம் செட் ஆகலைனாலும் டெக்னிக்கலாக இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கு. குறிப்பாக விஷுவல்ஸு செம்மையாக இருந்துச்சு. அதுவும் சிஜிலாம் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக விஷுவலி இந்த படம் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கும் நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் பிளேஸ் 2.5 மணி நேரம் படம். கண்டிப்பாக போர் அடிக்காது. நம்ம படத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சில நேரங்களில் வேற வழியே இல்லாமல் குழந்தைங்க கூட உட்காந்து கார்ட்டூன் பார்ப்போம். அப்போ ஒரு கட்டத்தில் குழந்தைங்களே தூங்கிட்டாலும் நம்ம வாயை பொழந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த படமும். ஓரளவு ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் ஸ்க்ரீனு காவி கலரில் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் பல கார்ட்டூன் சீரீஸில் வரக்கூடிய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா கேரக்டர்ஸையுமே வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பாக 2 முக்கியமான கேரக்டர்ஸ். ஹனுமந்த் கேரக்டர் வந்து சோட்டா பீம் சீரீஸில் வர பீம் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷனு. அதுவே மைக்கிள் கேரக்டர் வந்து இன்கிரெடிபிள் படத்தில் வர சிண்ட்ரோம் கேரக்டரோட இன்ஸ்பிரேஷனு. இப்படி படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் தேஜா சஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி, வினய், வெண்ணிலா கிஷோர்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்க கொடுத்த போஸ்ட்டை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த ஹனுமன் என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங் ரிலீஜியஸ் கேம்பெயின். இந்த படம் ZEE5 அண்ட் ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படி பெல் ஐக்கனையும் தட்டி விட்டீங்கன்னா போட விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப்சைட்ஸாக சஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.